வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் கேட்ட ஒரு பர்டிகுலர் வேரியண்ட்டை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு ஆன் ரோடு வந்து ஒரு 15 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு பட்ஜெட் இருக்குது அப்படின்னா, நல்ல ஸ்பேஸுங்க, ஃபீச்சர்ஸுங்க, ப்ராக்டிக்கலான ஒரு கார், லாங் டர்ம் ரிலையபிலிட்டி வேணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே டிக் பண்ணுற மாதிரி கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சேல்ஸில் சர்வீஸ் காஸ்ட்டும் லோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் இருக்கிற மாதிரி ஒரு வாகனம் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டை கிரிட்டாவோட EX வேரியன்ட் தான் நம்மகிட்ட இருக்குது. இந்த வேரியண்ட்டோட டீட்டெயில்டு வாக்குறோம் தான் பார்க்க போகிறோம். பார்த்துட்டு இந்த பர்டிகுலர் வேரியன்ட் உங்களுக்கான வேரியண்ட்டாக இல்லையா அப்படின்ற புரிதல் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வாகனத்தோட ப்ரைசிங் அப்படின்னு பார்க்குறப்போ 15.2 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதில் வந்து ஒரு சின்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். அக்ராஸ் த வேரியன்ட் என்ன ப்ரைசிங் எக்ஸாக்டாக அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் இப்போ பார்க்க முடியும். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நமக்கு இந்த ஹிண்டை கிரிட்டா EX வேரியண்ட்டை விமர்சனத்துக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ண ஈரோடை சேர்ந்த லோட்டஸ் ஹுண்டை நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஷவுட் கொடுத்துடலாம். அவங்க தான் த்ரூ அவுட் நமக்கு இந்த வாகனத்தை மட்டும் இல்லாமல் ஹிண்டை வாகனத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு மேசிவான சப்போர்ட்டாக இருக்காங்க. நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கிறதா இப்போ இந்த டிசம்பர் ஆஃபர் போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இதோட ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லை மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவுமே ஒரு வாகனத்தோட சேஃப்டி அதை பிரதானமாக பேசிட்டு தான் மற்ற விஷயங்களை பற்றி பேச ஆரம்பம். இங்கே ஹிண்டை கிரிட்டா EX வேரியன்ட் அப்படின்னு வரப்போ நமக்கு 6 airbags, ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், உங்களுக்கு வெஹிக்கல் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஸ்டார்ட் அசஸ் கண்ட்ரோல், இது போன்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் மாடல்ஸில் போகிறப்ப தான் உங்களுக்கு லெவல் 2 ADAS அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்குது. சரி, ஸ்ட்ரக்சரை பற்றி பேசுவோம். இங்கே ஹிண்டை மற்றும் கியாவோட K சீரிஸ் ஆஃப் பிளாட்ஃபார்மை பொறுத்து தான் இந்த ஹிண்டை கிரிட்டா வடிவமைக்கப்பட்டிருக்கு. ரீசெண்டாக இந்த ஹிண்டை கிரிட்டோட லான்ச்சில் வந்து ஹிண்டை நிறுவனம் என்ன கிளைம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்குங்களா, அவுட்டர் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருப்பதா சொல்லியிருக்காங்க. டென்சைல் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணியிருப்பதா அவங்க கிளைம் செஞ்சுருக்காங்க. மேபி நம்ம வந்து ஒரு கிராஷ் டெஸ்ட் ரிசல்ட் வந்து எவிடெண்ட்டாக தெரிய வரும். பட் ராக் சாலிடாக இல்லாட்டியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஜைலாக இந்த காரோட ஸ்ட்ரக்சர் இருக்க போவதில்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ் பார்க்குறப்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இந்த வாகனத்தோட கர்வ் வெயிட், சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. வாங்க அடுத்து என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். ஹிண்டை கிரிட்டா EX வேரியண்ட்டை பொறுத்து பார்க்குறப்ப உங்களுக்கு டீசலும் கிடைக்கும், 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோலும் கிடைக்கும். இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் அந்த 4 சிலிண்டர் இன்ஜின் கொண்ட பெட்ரோல் யூனிட் தான் நம்மகிட்ட இருக்குது. இந்த இன்ஜினோட பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 113.18 bhpங்க. உங்களுக்கு டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 143.8 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. என்ஜின் வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க. மைலேஜ் பர்ஸ்பெக்டிவ் பார்க்குறப்ப உங்களுக்கு 13 to 15 அப்படின்றது ரியல் டைமில் இந்த என்ஜினை பொறுத்த வரைக்கும் நமக்கு அமைச்சு கொடுக்கும். ஃபஸ்ட்டு என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு NVH லெவல்ஸ் ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். அதுக்கடுத்து மற்ற விஷயங்களை பார்க்கலாம். என்ஜினோட NVH லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ஜின் ஃபுல்லாக கீழே கன்சீல் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே கன்சீல் பண்ணியிருக்காங்க. அதிலெல்லாம் குறைபாடு எங்கும் இல்லை. லைனரும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக கன்சீல் செய்யப்பட்டிருக்கு. இந்த என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பேசுனீங்கன்னா உங்களுக்கு லீனியரான ஒரு சர்ஜ் இருக்கும். அண்டர் பவர்டாக ஃபீல் ஆகாது, லீனியராக அந்த சர்ஜ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இந்த செக்மெண்ட்டில் கிடைக்கக்கூடிய 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதோட பவர் டெலிவரி கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. அதோட குறைகளே இருக்காது. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஓவரால் என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்குறப்ப அவ்வளோதாங்க. வாகனத்தோட எக்ஸ்டீரியர் டவுன் த ரோட் கிராஃபிக் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் மார்க்கெட் ஃபீல்ல தான் பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து கிரில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வைடான கிரில் தாங்க. அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன் மெட்டலில் வந்து ஹரிசாண்டல் ஸ்லாட்ஸ் போட்டு எடுத்து போயிருக்காங்க. ஏர்டாம் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வைடான ஏர்டாம் தான் போட்டிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 190 mm கிடைக்குதுங்க. ஹெட்லாம்ப் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜனில் ஒரு ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து ஹாலஜனில் ஒரு பல்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லோ பீம் அண்ட் ஹை பீம் வந்து மாற்றி எனக்ட் ஆகிற மாதிரி தான் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு. டிஆர்எல்ஸ் வந்து மேலே கிடைக்குது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் இண்டிகேட்டர்ஸ் போட்டிருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலஜனில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அப் மார்க்கெட் ஃபீல்ல நல்ல ஒரு ஸ்போர்ட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஸோ கிளாஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு வந்து டிண்டட் கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. வைப்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பேசிக்கான வைப்பர்ஸ் இங்கே இந்த ஹிண்டை கிரிட்டா EX வேரியண்ட்ல கிடைக்குது. ஹிண்டை கிரிட்டா EX வேரியண்ட்ல வீல் பேஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு 2610 mm கொடுத்துருக்காங்க. ஹிண்டை கிரிட்டா கூட இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸோட அந்த டைமென்ஷன் கம்பேர் பண்ணி நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். ஸோ தட் எவிடென்ட்டா இந்த ஹிண்டை கிரிட்டா எந்த இடத்துல வந்து பொசிஷன் ஆயிருக்கு அப்படின்றது உங்களால் பார்த்துக்க முடியும். இப்போ டயர் ப்ரொஃபைல்ஸ் வந்து பேச ஆரம்பிக்கலாம். நமக்கு 205, 65, R16 தான் டயர் ப்ரொஃபைல்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து ஸ்டீல் வீல்ஸ் தாங்க. மேலே வந்து கப்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. லைனர்ஸ் பொறுத்த வரைக்கும் உள்ள வந்து ப்ராப்பரான ஒரு லைனர் கிடைக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து கன்சில் பண்ணியிருக்காங்க.
ஓவியம் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபிள் தான் கொடுத்துருக்காங்க. மோட்டரைஸ்டா உள்ள இருக்கக்கூடிய மினரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், வெளியே இருக்கக்கூடிய கன்சோலையும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு அடிக்வேட்டான ஒரு சைஸ்ல இருக்கு. ஸோ உள்ள இருந்து நீங்க பாக்குறப்ப விசிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பிளைண்ட் ஸ்பாட்லாம் கிரியேட் பண்ணது கிளியரா இருக்கும். டோர் தட் பொறுத்த வரைக்கும் சாலிடா இருக்குங்க, அதுல எல்லாம் குறைகளே இல்லை. டோர்லயும் நல்ல ஒரு ஹெஃப்ட் இருக்கு. அதை பொறுத்து பெரிதா எனக்கு தெரிஞ்சு பிரச்சனைகள் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லலாங்க. ரெக்வஸ்ட் சென்சார்ல எதுவும் கிடைக்கல. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபிளிப்கி தான் கொடுத்துருக்காங்க. விண்டோ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது கிளாஸ்ட்ரோபோபிக்கா இருக்குமா லாங் டிராவல் அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைடான விண்டோ ஏரியா தான் கொடுத்துருக்காங்க. இந்த குவார்டர் பேனல்லையும் ஒரு விண்டோ ஏரியா ப்ளே பண்ணியிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். பட் உள்ள வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அந்த லைட் சிமெண்ட் கலர் தீம்ல ப்ளே பண்ணனால எனக்கு தெரிஞ்ச லாங் டிராவல்ல கிளாஸ்ட்ரோபோபிக்கா இருக்காதுங்க. இங்க சன்ரூஃப், ரூஃப் ரைல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் கிடைக்கல. ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 45 லிட்டர் கொடுத்துருக்காங்க. உள்ள லைனர் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு பிளாஸ்டிக் லைனர் தான் போட்டு கன்சீல் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல மேக்பர்சன் ஸ்டெட்ங்க, ரியர்ல ஸ்பின் சஸ்பென்ஷன் தான் போயிருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு பேலன்ஸ்டு நேச்சர்ல தான் இருக்கு. ரியர்ல நமக்கு கிளாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க டீஃபாகரும் கொடுக்கல, வைப்பரும் கொடுக்கல. கொடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா போட்டிருக்காங்க. ஸ்பாய்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்டகிரேட்டடா இருக்கு. ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப்ஸ் வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ரியர்ல டெயில் லாம்ப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கனெக்டட் டெயில் லாம்ப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு எல்இடில கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா எல்இடி ஆமாங்க, ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா எல்இடி கன்சோல் யூனிட் தான் போட்டிருக்காங்க. கனெக்டட் எக்ஸ்பீரியன்ஸோட கிடைக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு. சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிண்டியோட பேட்சிங் வந்து உள்ள கன்சீல் செய்யப்பட்டிருக்கு. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் அப்படின்னு பார்க்கும்போது 4 சென்சார் கொடுத்திருக்காங்க. சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் கைட் லேம்ப் கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஹாலஜன்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கன் மெட்டல்ல தான் வந்து பம்பர்ஸ் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் டீசென்ட்டா தான் இருக்கு. ரொம்ப ஃப்ரெஜைலா இல்ல, பட்டன உடையற மாதிரிலாம் இல்லங்க, நீட்டா பண்ணிருக்காங்க. பூட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 433 லிட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு வைடான பூட் ஸ்பேஸ் தான். உங்களுக்கு லோடிங் லிப்லாம் கம்மியா தாங்க இருக்கு. 60-40 ஸ்பிளிட் கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா 60-40 ஸ்பிளிட்டும் இந்த ஹிண்டாய் கிரிட்டாவோட EX வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் அதிகம் தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்க முடியும். ஸோ கீழே வந்து ஸ்பேர் டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ப்ரொஃபைல்னு கேட்டிங்கன்னா 205, 65, 16 இதில் கம்ப்ரமைஸ் இல்லை. MRFல எக்கோட்டட் தான் போயிருக்காங்க. ஹிண்டாய் கிரிட்டால ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டோர் பேக்கெட்ஸில் ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்க முடியும். சின்னதாக நெக் டேக் வச்சிருக்கிறதுக்கான ஸ்பேஸும் இந்த இடத்துல கிடைக்குதுங்க. ரொம்ப மினிமலான ஸ்பேஸ் தான். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோர் ஹேண்டில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீமியம் டச் அண்ட் ஃபீல்லாம் இங்கே எதுவும் கிடைக்கவில்லை. ஸோ ஹிண்டாய் கிரிட்டாவோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பேசலாம். உள்ள வந்து உட்காந்த உடனே லெக் ரூம் அண்ட் நீ ரூம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. அதிலெல்லாம் எந்த விதமான குறைகளும் இல்லை. அண்டர் தை சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா இருக்குது. கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. அண்டர் தை சப்போர்ட் குறைகள் இல்லை. ஹெட்ரூம் அப்படின்னு பார்க்குறப்போ தாராளமான ஒரு ஹெட்ரூம் இருக்குது. உங்களுக்கு லாங் ட்ராவலில் நீங்கள் வந்து அசைஞ்சு கொடுத்து உட்கார்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ரூம் வந்து ஒரு பாதிப்பாக இருக்க போகிறதில்ல. ஒரு 6 ஃபீட் டால் இருந்தீங்கனாலும் மேலே முட்டாதுங்க. ஹெட் ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2 பேசஞ்சருக்கு கிடைக்குதுங்க. சென்டரில் இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு கிடைக்கல. பட் அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்ம் ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 பேருக்குமே ப்ராப்பரான 3 பாயிண்ட் ஈலா சீட் பெல்ட்ஸும் இப்போ ஹிண்டாய் கிரிட்டாவோட எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே கிடைக்குதுங்க. ரிக்ளைன் ஆங்கிள் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ரிக்ளைன் ஆங்கிள் கிடைக்கல. அது வந்து ஜஸ்ட் அந்த 60-40 ஸ்பிளிட்டப்புக்கு கொடுத்துருப்பாங்க போல. ரிக்ளைன் ஆங்கிள் எதுவும் கிடைக்கலங்க. கிராப் ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் டிரைவர் தவிர இது எல்லாத்துக்குமே கொடுத்திருக்காங்க. சென்டர்ல கேபின் லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹாலஜன்ல ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. ரியர்ல நமக்கு ஒரு ஏசி வென்ட்ஸ் வந்து ப்ராப்பரா கிடைக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ளோயர் கண்ட்ரோல் கிடைக்குதான்னு கேட்டீங்கன்னா கிடைக்கலங்க. கொடுத்திருந்திருக்கலாம். 2 டைப் சி சார்ஜர் கொடுத்திருக்காங்க. இங்கேயுமே ஒரு USB சார்ஜர் கொடுத்திருந்தா கொஞ்சம் வந்து கன்வீனியன்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஹம்ப் பொறுத்த வரைக்கும் மினிமலா இருக்கிறனால 3 அலர்ட் எனக்கு தெரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணி இதுல உட்கார முடியும். ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டிரைவர், கோ டிரைவர் 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. டேஷ்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது கைண்ட் ஆஃப் இது வந்து ஒரு ப்ளூயிஷ் கிரே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு லைட் சிமெண்ட் கலருங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒயிட் அதாவது ரொம்ப ஏரியா ஃபீல் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணின ஒரு தோரணை இருக்குது டேஷ்போர்டை பார்க்குறப்போ. மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் பிளாஸ்டிக்ஸ் தான் கிடைக்குது. டெக்ஸ்சர்டு பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் சிமெண்ட் கலர் சொன்ன பார்த்தீங்களா அதில் போட்டிருக்காங்க. ஏசி வென்ஸோட நாப் குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா இருக்குங்க. க்ளோ பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கூல்டு க்ளோ பாக்ஸ் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கலங்க. டாப் அண்ட் வேரியன்ஸில் மட்டும்தான் கிடைக்கும். பட் க்ளோ பாக்ஸில் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து நல்லாவே இருக்கு. ஏசி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு மேனுவல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. கூலிங் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போங்களா? டீசெண்டாக இருக்குங்க. மேனுவல் ஏசி தான். கியர் நாப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து ஒரு சில்வர் இன்செர்ட் கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா லெதர் ராப்பிங் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரீமியமான கியர் நாப் தான் போட்டிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. EX வேரியன்ட்லேருந்து இது கொடுத்தது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி USB சார்ஜர், அதுக்கப்புறம் ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கிடைக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங்ல இந்த வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் கிடைக்காது. சென்டர்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர் கிடைக்குதுங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட்டுக்கு கீழே ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அளவு ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. ஆம்ரெஸ்ட் மூவபிளா கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, மூவபிளாலாம் எதுவும் கொடுக்கல. சன்வைசர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே வேனிட்டி மிரர் இந்த கோ டிரைவருக்கு மட்டும் தாங்க கிடைக்குது. டிரைவருக்கு எதுவுமே கிடைக்கல. ஒரு டிக்கெட் ஹோல்டர் மட்டும் தான் போட்டிருக்காங்க. இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 8 இன்ச் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டோ ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் பண்ணுங்க. 4 ஸ்பீக்கர், 2 ட்வீட்டர்ஸ் போட்டிருப்பாங்க. ஆடியோ குவாலிட்டி கேட்போம். கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து அட்லி எழுத ஆடியோ குவாலிட்டி உண்மையுமே ரொம்பவே நல்லா இருக்குங்க.
கிட்டத்தட்ட இது பேஸ் மாடலுக்கு அடுத்த மாடல் தான். பட் இதுலேயே இந்த ஒரு ஆடியோ குவாலிட்டி கொடுத்தது ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த இன்டர்ஃபேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டாயை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தரமாக இருக்கும். யூசபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸ் ஆஃப் யூஸில் தான் கொடுத்துருப்பாங்க. நல்ல ஒரு இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம். ஹேங் ஆகாதுங்க, பெருசாக ஹேங் ஆகாது. அதுதான் இந்த ஹிண்டாயோட இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ரிவர்ஸ் கேமரா எதுவும் கிடைக்கலங்க, கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வாகனத்தில் NVH எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து பார்க்குறப்போ நாய்ஸ் எந்த அளவுக்கு டேம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் லெவல் மீட்டர் ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசுறதை ஸ்டாப் பண்ணிடுவோம். எவ்வளோ உள்ள கேபின்குள்ள என்ன நாய்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து விண்டோ இறக்குறோம். அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நாய்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஒரு 10 டெசிபல் கிட்ட வந்து டிஃபரன்ஸ் இருக்குங்க. அந்த நாய்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேபின் வந்து நமக்கு கம்ப்ளீட்டா வந்து கன்சீல் பண்றப்போ. டிரைவ் ரிவ்யூ பண்றப்போ உங்களுக்கு தெளிவா இன்னுமே காமிச்சு குடுக்குறேன். ஃப்ரண்ட்ல டோர் பேக்கேஜ்ல தாராளமா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சுக்க முடியும். கூட தான் சின்ன நிக்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் இருக்கு. ஸ்விட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது விண்டோஸ் ஆப்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு டிப்பிக்கலா ஹிண்டே நிறுவனத்தில் கிடைக்கக்கூடியதான். ஒன் டச் அப்பன் ஃபங்க்ஷன்லாம் எந்த விண்டோஸ்க்குமே கிடைக்கலங்க. மற்றபடி ஓவியம் ஆப்ரேட் பண்றதுக்கான ஸ்விட்சஸ் இங்கே இருக்கிறத பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். டோர் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கொஞ்சம் குரோம் இன்சர்ட் கொடுத்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஸ்விட்சுங்க, ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான ஸ்விட்ச், அதுக்கப்புறம் ஹெட்லாண்ட் லெவலருக்கான ஸ்விட்ச் எல்லாம் இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஃபிளிப் கீ தாங்க கொடுத்துருக்காங்க. லாக், அன்லாக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸ் எல்லாமே கிடைக்குது. ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஃபிளிப் கீயாக தான் இங்கே கிடைக்குது. ஃபாப் கீலாம் இந்த வேரியண்ட்ல கிடையாது. ஏபிசி பெடலுக்கான ஸ்பேசிங் ப்ராப்பராக இருக்கு. டெட் பெடலும் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ட்ராவலில் கன்வீனியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய கவலைகளாக இருக்க போவதில்லை. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஸ்போக் ஸ்டீரிங் யூனிட் தான். டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடைக்குது. டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம் தான். நம்மளோட எர்கனாமிக்ஸ்க்கு நம்மளோட போஸ்டருக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ஓட்டிக்க முடியும். ஹார்ன் பொறுத்த வரைக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ஐடி கிளஸ்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ்லாம் கிடைக்குது. இந்த வேரியண்ட்ல க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாதுங்க. சீட் ஹைட் அட்ஜஸ்டர் பொறுத்த வரைக்கும் டிரைவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட போஸ்டருக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டி உட்காந்துக்க முடியும். ஃபேப்ரிக் அப்படின்னு பார்க்கும்போது சீட் ஃபேப்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் தீமில் தான் போயிருக்காங்க. ஸோ மெயின்டைன் பண்ணுறது தான் எப்படின்னு தெரியல. பட் மெட்டீரியல் குவாலிட்டிலாம் தரமாக இருக்குது. ஃப்ரண்ட் சீட்ஸில் உட்காரதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அண்டத்தை சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா இருக்குங்க. லம்பாரும் அதுக்கப்புறம் ஷோல்டர் சப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக தான் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச லாங் ட்ராவல்லையுமே நல்லா தான் இருக்கும். அந்த கம்ஃபர்ட்னஸ் பொறுத்த வரைக்கும்லாம் எந்த விதத்துலையுமே குறை சொல்ல முடியல. ஹியூண்டை கிரெட்டாவோட AX வேரியன்ட் வாக் ரவுண்டோட முடிவுக்கு வந்துட்டோம். சரி, இந்த வாகனம் உங்களுக்கானதா இல்லையா அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வரலாம், கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 8 இன்ச் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட் கிடைக்குது. ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மேனுவலாக ஒரு AC கொடுத்துருக்காங்க. நல்ல யூனிட் தாங்க. தேர்ட் ரோ பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. உங்களுக்கு 3 அடல்ட் எனக்கு தெரிஞ்சு அக்கமடேட் பண்ண முடியும். பெருசா ஒரு பாதிப்பு அங்கே கொடுக்காது. அதே மாதிரி த்ரூ அவுட் வந்து எக்ஸ்டீரியரும் சரி, இன்டீரியரும் சரி நல்ல ஒரு ப்ரீமியம் டச் அண்ட் ஃபீலோட கொடுத்துருக்காங்க. என்ஜின் பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் லீனியராக தான் இருக்கும். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ஒரு 13லிருந்து 15 இதுதான் ரியல் டைம்ல கிடைக்கும். பவர் டெலிவரி லீனியரா உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அண்டர் பவர்டான ஒரு ஃபீல் இருக்காதுங்க. டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் வீல் டிஸ்க் பிரேக் இருக்கிறனால பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கும். ஸ்டீரிங்கோட கேலிபிரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரேஸ் சென்டர்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. பட் ஃபீட்பேக் வந்து டிபிக்கலாக உங்களுக்கு ஹிண்டை நிறுவனத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான். பெட்ரோல் வேரியன்ட் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு பிரீமியம் டச் அண்ட் ஃபீலோட இன்டீரியர் கேபின் குவாலிட்டி நல்லா இருக்கணும். நான் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் எனக்கு கார் பழசா தெரியக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் நீங்க பார்க்குறப்போ இந்த ஹிண்டை கிரெட்டாவோட EX வேரியன்ட் உங்க மனசுல வரலாம், உங்களோட பக்கெட் லிஸ்ட்ல வரலாம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாரண்டி நமக்கு 3 வருஷம் கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெட்ரோலை பொறுத்து உங்களுக்கு ஒரு 2500லேருந்து ஒரு 5000 ரூபாய்க்குள்ள ஆகுங்க. இதுவே டீசல் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2000லேருந்து 3000 ரூபாய் சேர்த்து வரலாங்க. ஸோ இதுதான் என்னோட வேர்டிக்ட்டுங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஆஃபரில் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டைம்ல எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹிண்டை கிரெட்டா பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் இல்லை. ஸோ இந்த டைம்ல பெஸ்ட் ஆஃபர்ஸ் கிடைச்சதுன்னா பயன்படுத்திக்கோங்க. லோட்டஸ் ஹுண்டாயோட கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா பயன்படுத்திக்கோங்க. சப்போஸ் கார் வாங்குறதுல வேற ஏதாவது குழப்பங்கள் இருக்கு அப்படின்னா நம்மளோட கன்சல்டேஷன் டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்க, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமா இருப்போம், சிறப்பாக இருப்போம். ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்ல போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்கு. அதை சத்தச்சிர வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பை.